மகண்டாமா பல நெல்லையில இருந்து இப்போ உள்ள பெண் பிள்ளைகளுக்கு தான் இந்த பதிவு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் நெஞ்சில் வளர்த்துக்கிடணும். மற்ற எண்ணங்கள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்கள் தாய் தகப்பன் பள்ளிக்கூடத்துக்கு தான் உங்களை அனுப்புதாங்க. வருவான், கடத்தை வாங்கிக்கிட்டு வருவான், ஒரு பைக்கு இரவலுக்கு ட்ரும்பான், முன்னாடி பந்தா காட்டுவான். எப்படியாவது உன் நம்பரை வாங்கி உனக்கு ஹாய் அப்படிமா. நீ பதிலுக்கு ஹாய்னு போட்டால் அதோட முடிஞ்சுது கதை. ரெண்டாம் தடவை ஏதாவது மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசி உங்ககிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? உலக அழகியோட நீ பேரழகிம்மா, நீ என்னன்னு உனக்கு தெரியும் நல்ல. அப்போ நான் அதுலேயே அவன் பொய் சொல்லுதாம்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அடுத்தால உனக்காக என் உயிரே கொடுப்பேன் அப்படிமா. அவங்கிட்ட உயிரை தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு நீ அப்பவுமே புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்க ஒழுங்கா உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. காதலுங்கிற சபலத்தில் நீங்கள் விழுந்துட்டேன்னா படிக்கிற வயசில் நீங்கள் படிக்கவே முடியாது. உங்கள் லைஃப் அதோட காலியாயிரும். அதனால் படிக்கும்போது நீங்கள் படிங்க, கிளீனாக படித்து முடிங்க, காலேஜ் போங்க. உங்களுக்கு வயசு வரட்டும். 21 வயசு கடந்ததா உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் எடுக்காதீங்க. அது தவறுறதான் போய் முடியும். எக்காரணத்தை கொண்டும் படிப்பிலே உங்கள் புத்தியை செலவு பண்ணுங்க. மற்ற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வர வேண்டாம். நன்றி. ஒரு பெண் பிள்ளை படித்து பட்டம் வாங்கி வந்தால் அந்த குடும்பத்துக்கே பெருமை. அது உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை, பெருமை, உனக்கும் பெருமை, உனக்கும் நன்மை. அதை புரிஞ்சு நடந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க.